மக்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சேர சோழ பாண்டியர் என்ற வரிசையில் பல்லவர்கள் உட்பட சிற்றரசர்களும் கோயில்கள் கட்டி உள்ளனர். கோவிலை மையமாக கொண்டே எல்லாம் என்ற நிலையும் ஒரு காலத்தில் இருந்து வந்துள்ளது. இதையெல்லாம் விடுங்கள், சாதாரண நிலையில் சங்கடங்கள் வரும்போது சுவாமி சன்னதிக்கு முன்னிற்பதே ஒரு வகையில் ஆறுதல் தான் இல்லையா? இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். எல்லா கோயில்களுக்கும் வரலாறு உண்டு. ஒரே கோயிலுக்கு பற்பல வரலாறுகள் சொல்வதுண்டு. தீர்த்தகிரி கோயிலுக்கு இராமாயண கலை வரலாறு உண்டு, அகத்தியர் வசிஷ்டர் கால வரலாறு உண்டு, அக்னி வரலாறும் உண்டு. எல்லாமே தீர்த்தங்களோடு தொடர்புடையவை. என்ன அவை என்பதைத்தான் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம். தீர்த்தமலையில் எழுந்தருளியிருக்கும் தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து சேலம் செல்லும் வழியில் அரூர் வட்டத்தில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தீர்த்தமலை. இம்மலையில் இருக்கும் தீர்த்தங்கள் பற்றி தலபுராணம் மிக விரிவாக சொல்கிறது. அகத்தியர் தீர்த்தம், ராம தீர்த்தம், கௌரி தீர்த்தம், குமார தீர்த்தம், அக்கினி தீர்த்தம் என்று தீர்த்தகிரீஸ்வரர் சன்னதியை சுற்றி 5 தீர்த்தங்கள் உள்ளன. தீர்த்தமலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராமன் இவ்விடத்தில் சிவபூஜை செய்ய எண்ணி அனுமனை கங்கை நீர் கொண்டு வர அனுப்பி வெகு நேரம் ஆனபடியால் தீர்த்தமே வருக என இறைவனை நோக்கி வேண்ட அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் இங்கே வந்துவிட்டன. ராமரின் தவ வலிமையால் இறைவன் அருளிய தீர்த்தமாகையால் இது ராம தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. ராம தீர்த்தம் 200 அடி உயரத்தில் இருந்து இன்றளவும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடிய பிறகே ராமனின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக வரலாறு சொல்கிறது. காசிக்கு சென்ற அனுமன் கங்கை கலசத்துடன் வருவதற்குள் ராமன் சிவபூஜை செய்துவிட்டான். அறிந்த அனுமன் கோபம் கொண்டு தான் கொண்டு வந்த கங்கை கலசத்தை தீர்த்தமலை மீதிருந்து வீசி எறிய அது அரூருக்கு முன் விழுந்த இடமே இன்றும் அனுமன் தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இது திருப்பத்தூரிலிருந்து சேலம் செல்லும் வழியில் ஊத்தங்கரைக்கு அருகில் உள்ளது. இந்த அனுமன் தீர்த்தம் அருகிலேயே ஆஞ்சநேயருக்கு என்று தனி ஆலயம் உள்ளது. இங்குள்ள ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டுத்தான் தீர்த்தமலைக்கே செல்ல வேண்டும். அதுதான் முறை என்றும் இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். தீர்த்தமலையின் அடிப்புறத்திலிருந்து வரும் தீர்த்தம் கௌரி தீர்த்தம். கௌரி தீர்த்தம். முன்னொரு சமயம் சிவனுக்கும் உமையவளுக்கும் வாக்குவாதம் வந்து சிவனை விட்டு பிரிய நேர்ந்தது. மீண்டும் இறைவனை அடைவதற்காக உமையம்மை வடிவாம்பிகையாக தவமிருந்த இடத்திலேயே கௌரி தீர்த்தம் உண்டாயிற்று. இத்தீர்த்தத்திலும் ராமன் நீராடி அம்மையை வணங்கிச் சென்றான். இந்த கௌரி தீர்த்தத்தில் நீராடினால் கணவன் மனைவி உறவு மேம்படும் என்று கூறுகிறார்கள். சூரபத்மனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக இங்கே இந்த தீர்த்தமலையில் சிவபெருமானை முருகன் வழிபட்டிருக்கும் தவப்பொழுதில் இந்த தீர்த்தம் உண்டானதால் இது குமார தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இங்கே நீராடினால் இளமை நீடிக்கும் என்று நம்பப்படுகிறது. ராம தீர்த்தம், கௌரி தீர்த்தம், குமார தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களை தொடர்ந்து அக்கினி தீர்த்தம் அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தால் உலகமே வெப்பம் தாங்காமல் தவிக்க
அதன் பரிகாரமே இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டதே இந்த அக்கினி தீர்த்தமாகும். இந்த அக்கினி தீர்த்தத்தில் நீராடினால் வெப்பம் காரணமான அனைத்து நோய்களும் தீரும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை. முன்னொரு காலத்தில் வாதாபி என்னும் அரக்கனும் அவன் தம்பியும் முனிவர்களை உண்டு வந்தனர். அகத்தியரை சாப்பிட எண்ணி தம்பி ஆடாக மாறியபின் வாதாபி அகத்தியரை விருந்துண்ண அழைத்தான். ஆட்டிறைச்சியான தம்பி அகத்தியரின் வயிற்றுக்குள் சென்று வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வர முயன்றான். சிவபெருமானை துதித்தார் அகத்தியர். தீர்த்தமலையில் தவம் செய், தீர்த்தம் உண்டாகும், அதில் நீராடி அந்த நீரை குடி, எல்லாம் நலமாகும் என்று இறைவன் கூற அதன்படியே உருவான தீர்த்தமே அகத்தியர் தீர்த்தம். இதில் நீராடி இந்த நீரை குடித்தால் அனைத்து வித உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. இவை தவிர தீர்த்தமலை அடிவாரத்தில் இந்திர தீர்த்தம், அருண தீர்த்தம் உள்ளன. மேலும் அரூரை அடுத்த வேப்பம்பட்டி மாம்பாடி கிராமத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது யமம் என்ற யமதீர்த்தம். மலைப்பாதையின் உச்சியில் கல்லாத்தி மரத்தில் இருந்து யமதீர்த்தம் நீண்ட நெடுங்காலமாகவே வந்து கொண்டிருக்கிறது. இங்கே சப்த கன்னிமார்கள் தெய்வங்களாக உள்ளனர். அருகிலேயே யமதீர்த்த கிரீஸ்வரர் கோவில் கொண்டுள்ளார். இந்த யமதீர்த்தத்தில் நீராடி சப்த கன்னியரை துதித்துவிட்டு யமதீர்த்த கிரீஸ்வரரை வழிபட்டால் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கைகூடும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை. ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. நமக்கு எவ்வளவோ எண்ணங்கள், எவ்வளவோ முயற்சி செய்தும் சிலவையெல்லாம் நடக்க மாட்டேன் என்கின்றது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்பார் வள்ளுவர். அந்த இடத்துல கூலி என்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுபோல நமது எண்ணங்கள் ஓரளவுக்காவது நிறைவேற வேண்டும். இதற்கு என்ன வழி, இந்தந்த கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றோம் அல்லவா? இவைகளுக்காக எந்திரங்களை நமது முன்னோர்கள் கொடுத்தார்கள். எந்திரங்கள்னா ஏதோ அது இன்னைக்கு விளையாட்டு பொருட்களை போல ஆகிவிட்டது. அதே நாமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. பல திருக்கோவில்களில் எந்திரங்கள் இருக்கும். அந்த எந்திரங்கள் என்றால் என்ன, அவற்றை யார் செய்வது, நாம் அதை எவ்வாறு கையாளுவது, இவை புரிவதற்காக முதலில் நமது வழக்கப்படி ஒரு எளிமையான உதாரணம். இந்த கைபேசி இருக்கின்றதல்லவா, இந்த கைபேசியை நானோ நீங்களோ தயாரிக்க முடியாது. அது விவரம் தெரிந்தவர்கள் தயாரிக்கின்றார்கள் அல்லவா, தயாரித்து கொடுக்கிறார்கள். நாம் வாங்கி வைத்திருந்தும் பலன் இல்லை. அந்த கைபேசியை எவ்வாறு நாம் உபயோகிப்பது, யாரிடமாருந்து அழைப்பு வந்தால் எப்படி, நாம் யாரையாவது அழைக்க வேண்டுமென்றால் என்ன, அதிகாலையில் நம்மை துயில் எழுப்புவது எப்படி, எல்லாம் அதில் சில தகவல்களை நாம் தெரிந்து வைத்து கொண்டால் தானே அதை உபயோகப்படுத்த முடிகின்றது, அதனுடைய பலனை நாம் அடைகின்றோம். அதுபோல இந்த எந்திரங்கள் என்பவற்றை யார் தயாரிக்கின்றார்களோ, அதாவது எந்திரங்களை அச்சடிக்கக்கூடாது, கைகளில்தான் எழுத வேண்டும். எழுதுபவர்களும் எந்த எந்திரங்களை எழுதுகின்றார்களோ, எந்த மந்திரத்தை சொல்லி எழுதுகின்றார்களோ, அந்த மந்திரத்தில் அவர்கள் அனுபவசாலிகளாக சித்தி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த எந்திரத்தை அவர்கள் எழுதி உடனே இந்த வழிபாட்டிற்கு என்றும் கொடுத்து விடக்கூடாது. அந்த ஒரு கைபேசியை தயார் செய்வது என்றால் தயாரித்து விட்டு அவைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்று சரிபார்க்கின்றார்கள் அல்லவா, நாம் சரியாக இணைத்திருக்கின்றோமா என்று சரிபார்க்கின்றார்கள் அல்லவா. அதுபோல இந்த எந்திரத்தை எழுதியவுடன் அதை எழுதியவர் தான் வைத்து அதை வழிபாடு செய்து அதை சரி செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும்.
அதற்கு பிற்பாடும் எந்திரம் யாருக்காக எழுதினாரோ அவரை கூப்பிட்டு இந்தாருங்கள் என்று அவர்களிடம் கொடுக்கக்கூடாது. அந்த எந்திரம் எழுதியவர் யாருக்காக இந்த எந்திரத்தை எழுதினாரோ செய்தாரோ அவரை அழைத்து இந்த எந்திரத்தை வழிபாட்டு முறை என்னென்ன என்று அவருக்கு சொல்லி கொடுத்து நேருக்கு நேராக அதன் பிற்பாடு அவரிடம் எந்திரத்தை ஒப்படைக்க வேண்டும். அந்த எந்திரத்தையும் நாம் வாங்கி கொண்டு வந்து விட்டோம். வீட்டில் வைத்து எந்திர வழிபாடு செய்வது என்றால் என்ன என்பதுதான் அடுத்த தகவல். எந்திரங்களுக்கு அபிஷேகம் கிடையாது, நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. காரணம், எந்திரங்களுக்கு நாம் அபிஷேகம் செய்து கோவிலில் நடப்பதை போல அபிஷேகம் செய்து அதன் மேல் ஏராளமான மலர்களை தூவி சார்த்தி அல்லது எடுத்து மலர்களை எடுப்போம் அல்லது அபிஷேகத்திற்காக தண்ணீரை ஊற்றுவோம். அதற்கும் மேலாக அவற்றை கையில் எடுத்து அந்த ஈரம் போக துடைப்போம். அப்படி துடைத்தோம் என்றால் அந்த பூவில் இருக்கக்கூடிய நாரோ அல்லது பூவில் இருக்கக்கூடிய அந்த அரும்பு என்று சொல்கின்றோம் அல்லவா, அதனுடைய காம்போ பட்டு வேறு விதமாக மெல்லிய ரேகைகளாக சில கோடுகள் உருவாகிவிடும். நாம் துடைக்கும் பொழுதே கூட பார்க்கலாம். அப்படி அந்த எந்திரங்களில் வேறு விதமான மெல்லிய ரேகைகளோ கோடுகளோ உருவானால் நாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது, வேறு விதமான பலன்கள் கூட கொடுத்தாலும் கொடுத்து விடலாம். இதுவும் எளிமையாக புரிவதற்கு உதாரணம் என் நேயர்களுக்காக நமது சொந்த பணம்தான் வங்கியில் போட்டு வைத்திருக்கிறோம். அதற்கு உண்டான அந்த வங்கி கணக்கு புத்தகம் இருக்கிறதல்லவா, அது கைகளில் இருக்கிறது. நாம் காசோலை எழுதி கொடுத்திருக்கிறோம். நமது காசோலையில் ஒரே ஒரு எழுத்து அல்லது ஒரு கோடு சரியாக இல்லை என்றால் கூட பணம் கொடுக்க மாட்டேன் என்கின்றார்கள் அல்லவா. நான் தானே பணம் போட்டேன், இந்த பணத்தை வைத்து தானே வங்கியில் இருப்பவர்களுக்கு சம்பளமே வருகின்றது, பொதுமக்கள் பணத்தை, இதெல்லாம் அங்கே செல்லுபடியாக அது அங்கே நமது சொந்த பணமாக இருந்தாலும் நமது கையெழுத்தில் ஒரு சின்னஞ்சிறிய மாறுதல், ஒரு அதிகமான ஒரு கோடோ அல்லது எழுத வேண்டிய எழுத்திலேயே அந்த எழுத்து சரியாக பதிவாகவில்லை என்றாலோ கிடைக்க மாட்டேன் என்கின்றதல்லவா. அதுபோல இந்த எந்திரங்களை நாம் கொண்டு வந்தால் வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அந்த எந்திரங்களுக்கு அவைகளை கண்ணாடியில் அடைத்து, இந்த ஃப்ரேம் போடுவது என்று சொல்கின்றார்களவா, கண்ணாடியில் அடைத்து அவ்வாறு வழிபாடு செய்வார்கள். எந்திர வழிபாடு என்பது என்ன, அதை யார் தயாரிக்க வேண்டும், எவ்வாறு தயாரிக்க வேண்டும், அதை அச்சடிக்கக்கூடாது, எழுதத்தான் எழுத வேண்டும். அதை எழுதக்கூடியவர் அந்த மந்திரத்தில் அனுபவசாலியாக சித்தி பெற்றவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர் எவ்வாறு அதை எழுதி முடித்தாரோ அதன் பிற்பாடு இவர் அதை சில காலம் வழிபாடு செய்ய வேண்டும். அதை முடித்துவிட்டு அந்த எந்திரம் யாருக்காக எழுதினாரோ அவரை அழைத்து அந்த முறைகளை அவருக்கு சொல்ல வேண்டும். அந்த எந்திரங்களை நாம் வீட்டில் கொண்டு வந்து வைத்து எவ்வாறு வழிபாடு செய்வது என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட எந்திரங்கள் முறையாக உருவாக்கப்பட்டவைகளாக இருந்து நாமும் அவற்றை முறையாக வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் விளையும். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள், ஆலய அறிவியல் அனைத்தும் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.